வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆட்டோக்காரன் சேனல் தான் பார்க்க போறோம். டீ கடை அலப்பறைகள் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். இப்படி ஆச்சுனா எத்தனை பேருக்கு கொடுப்பாரு? ரொம்ப மெதுவா இருக்குது. ஒருத்தர் மட்டும் குடிப்பாங்க. குடிக்கிற மாதிரி ஒரு டீயை போடுங்க. குடிக்கிற மாதிரி நீ போடுற டீயை கீழே தான் ஊத்தணும். சரி, என்ன போடுறது? எனக்கு ஒரு டீ, எனக்கு கப்புல ஒரு பால், ஆடை இல்லாம போடு. ஆடெல்லாம் போடணும் அம்மனமா தான் அந்த கர்மத்தை யார் பாக்குறது? ட்ரெஸ்ஸோட தான் போட்டு தொலையா. ட்ரெஸ்ஸோட போடலாம். ஒரு டீ கப்புல ஒரு பாலுண்ணா. டீயா போட்டா இல்லையா வந்து ஏன்னா காப்பி எதாவது வேணுமா? பால்ல டீயை போடு. பால்ல தான் டீ போடுவாங்க, பச்சை தண்ணியில போடுவாங்க. நீ போடுற டீயே பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கு, போட்டு தொலையா. நீ டீ குடிக்க வந்தீங்களா? காலை நேரத்துல கரெக்டா கொண்டு வந்தீங்களா? டீ குடிக்கதான் ஒன்னும் போட்டு தொலை. பேசாம ஒரு நாள் ஆக்கும். ஊத்துது கீழலாம். இன்னும் இவ்வளவு சூடா இருக்கு. செல் போட்டீங்க? இல்ல ஏன் அதான் சூடா இருக்கு. இதெல்லாம் அவனோட நிப்பாடி, நம்மகிட்ட வரக்கூடாது. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. என்னடா என்னடா காலங்காத்தால வந்து ரெண்டு வந்த கொடுத்துருக்கீங்க? டீ தூக்கி மூஞ்சில டீயை குடிச்ச இடத்த காலி வேணுங்கடா. சரி அது சரி, இது கல்லாம் என்ன ரேட்ல வாங்கிட்டு இருக்க? தெரியலடா தம்பி. இதானா இருக்கு. படையதான் கேட்டேன். இதோட கருங்கலாடா எப்படி இருக்கு பாரு. இல்ல மார்பிள் கலசு திண்ட மாதிரி இருக்கு. மார்பிள் கல் மாதிரி. ஏய், ஒழுங்கா டீ குடிச்சே கடை காலி வேணுங்கடா. போச்சு. இது யாரு? இவன் நிறைய பால் குடியப்பா தலையப்பா. விடுனே. வருமே. என்ன சவுண்டா இருக்கு? பக்கத்துல வீடு இருக்கா தெரியலையா? ஓ, பக்கத்து ஏரியா. ஏதோ பிரச்சனையா? இல்ல மாமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க ஆள் தெரியாம பேசிட்டு இருக்கேன். ஓ, நம்ம பண்றோம். பிரச்சனை இல்ல மாமா. தெரிஞ்சவங்க போல. எல்லாம் ஒண்ணா கூப்பிடு. சரி வரவா. சரி மாமா. பக்கத்துல இருக்கவங்க கூப்பிடுங்க. இது என்னது? ஆடா பாவி. பரவாயில்லையே, தூக்கிட்டு போயிட்டான்டா. இந்த ஊர்ல இவர் போல எவ்வளவு மாதம் சார் ஒருத்தர் கூட நல்லதே கிடையாது. அட பிக்காரி பா. ஒரு சேர தான் தள்ளுறாங்க, எடுத்து போகுது. எவன் வந்தாலும் பொசுல போறீங்க. உடஞ்சிருச்சுனா 450 ரூபா. உடஞ்சிருந்தா 450. அப்ப உடையலனா செருப்பு. இப்படி தாண்டா அசிங்க போறதா வாழ்க்கையில. எல்லாம் செருப்பா. சரி இது எதுல போடுறது? என்னைல போடுறது? என்னைல போடுறதுன்னு கேட்கல, எதுல கொண்டு போய் போடுறதுன்னு கேட்டேன். எதுல உண்டு? வாயில தான் போடணும். போடுற மாதிரி இருந்தா போட மாட்டோமா? ஏன்டா போடுறீங்க? சரி கோவப்படாதானே. எனக்கு ஒரு சந்தேகம். இல்ல மனசுல கேட்கணும் இருக்கு, ஆனா கேட்க முடிய மாட்டேங்குது. ஏது எதா இருந்தாலும் அந்த டீக்கடைக்காரன் வச்சுக்கிறாங்க. அண்ணா எதுவும் சொன்னியா? லோல ஏதாவது வந்திருக்கும். டீ இருக்குல்ல, இது எதுல இருந்து வருது? பால் இருக்கு. அந்த பால் எதுல இருந்து வருது? பால் பண்ணையில இருந்து. மாடல இருந்து அத சொல்லுமா? என்னடா அதான் எதிர்பார்க்கிறாரு. அதாவதுண்ணே, இப்ப நான் மாலை விட்டுருக்கேன். நான் அசைவம் சாப்பிடக்கூடாது. இப்ப ஆடு மாடு கோழி எல்லாம் வந்து அசைவம். ஆனா அதுல இருந்து வர்ற பால் மட்டும் எப்படி? எப்படி நம்ம எல்லாம் கொஸ்டின் கேக்குறாங்க? அது சைவம் இல்லையா? இல்ல, சில பேர் கேட்பாங்க. இது அசைவம்.
செய்வோமா கீழே பாரு எப்படி அசையுது அசையும் அது நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். அவன்கிட்ட அப்பதே சொல்லிட்டேன், திருப்பி ஏன்ட்டே வர்ற அதெல்லாம் அங்கேயோட நிப்பாட்டிக்கன்னு சொல்லிட்டேன். சரி ஐயோ மாமன் கொஞ்சம் ட்ரை பண்ணி வேற ஏதாவது எடுக்க முடியுமா பாரு. இது என்ன கயிறு கீழே புரிஞ்சு பாரு. குனிஞ்சு பாரு. அப்படி தூக்குறாங்க. இந்த மாமா மாறி முத்தா. ஓ அவரை மாதிரி ட்ரை தள்ளிடுவேன். போமா காசு காசுங்கடா. காசு இல்லையா? ஆட கணக்கு எழுதிட்டேன். அடுத்த தடவை நம்ம பார்ப்போம். வரட்டா. பாப்போமா. டேய் ஓட்டி அத அடிச்சான் கேட்டியா? ஏய் ஓன் பேர் இல்ல, சிகரெட் பேர் என்ன? செம்புலிங்கமா, செம்புலிங்கம். பேர் வச்சு செம்புலிங்கம், டம்ளர் லிங்கம். டேய் ஃபில்டர். குடிக்கமா டீ போடுங்க. குடிக்கமா. வரவன்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டீ குடிக்கிறதுக்கு தான் போடுவா, வேற எதுக்கு போடுவாங்க? நீ சொல்லி பழகிடுச்சு, டீ போடுனேன். இழுச்சா சொல்லி. இந்தா டீ குடிக்க. அங்க வர மட்டும் எப்படி பார்க்கறாங்க? ஏன்டா அப்படி குறுகுறு பார்க்கற? யாரு அடுத்த கஸ்டமர் தான். அண்ணா குடிக்க டீ போடுங்க. குடிக்கிற மாதிரி இருக்கு. எவன் பார்த்தாலும் குடிக்க டீ கேட்டலாம் என்னடா பண்றது? இல்ல டீ இல்லனே. டீ இல்லையா? நான் குடிச்சிருக்கேன்ல. டீ இருக்கு. சூடா இல்ல. சூடா இல்லையா? நானே இப்படி சூடா தான் இருக்கேன். டீ போடு. இந்தா டீ. என்ன சுத்தமா சூடா இல்ல. ஆறாங்க. அதான் நான் சொன்னேன் டீ சூடா இருக்காது அப்படின்னு. இந்த டீயை மனசு குடிப்பானா? ஐயோ என்னப்பா டீ நல்லா இல்லையா? நல்ல வேளை ஆன டீயை கொடுத்தேன். சூடா இருந்தா என் மூஞ்சி என்ன ஆகுது? இந்தா டேய் தம்பி டீ அடங்க. ஒருத்தன் ஊத்திட்டு போறான், ஒருத்தன் குடிச்சிட்டு போறான். அவன்டா வாங்க. எவன்ட்ட அங்கடைக்கு டீ குடிக்க வந்ததுக்கு இவங்களை நம்பி கடை ஆரம்பிச்சா அவ்வளவுதான் போடும். உங்க அண்ணன் நான் கடன் எடுத்தேன். இந்த ஊருக்கு நான் பொளச்சதும் போச்சு க்ளோஸா. ஆமா டேய் எண்டு கார்டு போட்டு எகத்தால மாடப்பட்டிருக்கு, எனக்கு எண்டே கிடையாதுடா. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி கிராம சைட்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இந்த டீ காசு கொடுக்கறது இல்ல. அப்புறம் கொடுக்குறேன், நாளைக்கு வரும்போது கொடுக்குறேன், அதான் நாளைக்கு வருவோம்ல அப்ப பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த சொந்தக்காரவங்க பக்கத்துல இருந்தா அப்படிதான் பண்ணுவாங்க. நம்மளால தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. கரெக்ட் தான். இதே வெளியில இருந்து வந்தாங்கன்னா இல்ல கிராம சைடுல இருக்கிற டீ கடையே அப்படிதான் இருக்கும். சிட்டி சைடுலாம் அப்படி நடக்காது. மண்டையிலே அடிச்சு சிகரெட் தான். இதெல்லாம் ஓவரா இல்ல. அது எனக்கு அந்த வத்தல் பாக்கெட் கையில மாட்டிக்கிட்டு சாப்பிடுவோம். நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.